யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பண்டிகையினுடைய பெயர் கூடார பண்டிகை. கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில யூதர்களுக்கு ஒரு சடங்கு நடக்கும். என்ன சடங்கு அப்படின்னா, யூதர்களுடைய பிரதான ஆசாரியன் சீலோவாம் குளத்திலே போய் தங்க குடத்தினால் அந்த குளத்தினுடைய தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தினுடைய பலிபீடத்திலே ஊற்றுவான். இப்படி இந்த பிரதான நாளிலே பலிபீடத்திலே பிரதான ஆசாரியனால் சீலோவாம் குளத்தில் உள்ள தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உரைத்த சத்தமாய், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பிரதான நாளில யூதர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல தாகமாய் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்கணும். அந்த மழையை கொடுத்து அவங்களுடைய விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுக்கு செழிப்பு உண்டாகணும், அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல தாகமாயிருக்கிறார்கள். இப்படி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல தாகமாயிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனத்தை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இது எந்த தாகத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய தாகத்தை குறிக்கிறது. எல்லா ஜனங்களும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய வயல் நிலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த உலகத்துல செழிப்பான வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் தாகமாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய தாகத்தை குறித்து இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒருவன் தேவன் மேல் தாகமாய் இருப்பான் என்று சொன்னால், தேவ பிரசன்னத்தின் மேல் தாகமாய் இருப்பான் என்று சொன்னால், அவன் என்னிடத்தில் வர கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இயேசுவிடத்தில் வருகிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த உலகத்தின் மேல் அதிக தாகத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுடைய உள் மனதுக்குள்ள தேவனை தேட வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், அந்த ஆவிக்குரிய அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனால் பிசாசானவன் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்து வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஆவிக்குரிய தாகத்தை தணிக்கிற இந்த ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் ஊற்றி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.